பினாங்கை அதிர வைத்த இந்தியர் நடன திருவிழா. பினாங்கு அரசு கட்டிடமான கொம்தாரில் பினாங்கு மாநில இந்திய திரைப்பட சங்கத்தின் உள்ளூர் கலைஞர்களின் நடன திருவிழா வெகு சிறப்பாக நடந்தேறியது. சுற்றுலாத்துறையின் ஆதரவுடன் நடைபெற்ற இந்த நடன திருவிழா பிரதமர் துறையின் இணை ஆதரவுடன் நடைபெறுவது பெரும் அங்கீகாரமாக தாம் கருதுவதாக ஏற்பாட்டுக்குழு தலைவரும் தமிழ் திரைப்பட இயக்குநருமான விக்னேஷ் பிரபு பெருமிதத்துடன் தெரிவித்தார். ஆடல், பாடல், நடிப்பு என முத்தமிழின் சங்கமமாய் இந்நிகழ்ச்சி நிறைவான நிகழ்ச்சியாக அமைந்ததாக நிகழ்வின் சிறப்பு வருகையாளர் தொழிலதிபர் சிங்கப்பூர் சின்னையா தெரிவித்தார். நாட்டின் புகழ்பெற்ற கலைஞர்களையும் வளர்ந்து வரும் இளம் கலைஞர்களையும் ஒருங்கிணைத்து இந்த நடன திருவிழா அரங்கேற்றம் கண்டுள்ளதாகவும் இதன் தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாநிலங்களிலும் இது மாதிரியான கலை கலாச்சார நிகழ்ச்சிகளை நடத்தி உள்ளூர் கலைஞர்களுக்கான மேடையை வழங்க அனைவரும் ஒன்றுபட வேண்டும் என்றும் சிங்கப்பூர் சின்னையா கேட்டுக்கொண்டார். இந்தியர்களின் கலாச்சார நடனங்களான பரதம், ஒடிசி, மோகினியாட்டம், கதக், கதகளி, குச்சிப்புடி, மணிப்புரி நடனம் என பல்வேறு அரிதான நடன வகைகள் அபிநயங்களால் மேடையை அலங்கரித்ததில் அவையினர் வியப்பில் ஆழ்ந்தனர். உள்ளூர் கலைஞர்களின் அபார ஆற்றலை கொண்டாடினர். இளம் நடன கலைஞர்களை கொண்ட GTA நடனக் குழுவினர், வானவில் நடனக் குழுவினர், ஈஸ்வரி நடனக் குழுவினர் என அத்தனை உள்ளூர் கலைஞர்களின் அசத்தல் படைப்புகளால் கொம்தார் முழுக்க கொண்டாட்டம் உற்சாகமாய் பூரித்தது. இந்நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்த தன்னுடன் இணைந்து பயணித்த அனைத்து தரப்பினருக்கும் தாம் உளமாற நன்றி நெகிழ்வதாகவும் இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவளித்த மடானி அரசுக்கும் பினாங்கு மாநில அரசுக்கும் தனது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் முனைவர் லட்ச பிரபு தெரிவித்தார். கலைஞர்கள் சங்கமிக்கும் இந்நிகழ்ச்சியில் பினாங்கில் உள்ள அன்பு இல்லத்தில் வளரும் 30க்கும் மேற்பட்டவர்களுக்கும் சிறப்புகள் செய்யப்பட்டது அனைவரையும் நிகழ்ச்சியில் ஆழ்த்தியது. 30க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் அனைத்து வசதிகளை ஏற்பாடு செய்து கொடுத்து இந்நிகழ்ச்சியை அவர்கள் அனைவரும் உற்சாகத்துடன் கண்டுகளித்தது தனக்கு மன நிறைவை அளித்ததாக நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் விக்னேஷ் பிரபு நிகழ்ச்சியுடன் கூறினார். தாம் இதுவரையில் இயக்கிய 3 திரைப்படங்களையும் அன்பு இல்லம் போன்ற இல்லங்களில் உள்ளவர்களுக்காக சிறப்பு காட்சியாக திரையரங்குகளில் ஏற்பாடு செய்து கண்டு மகிழ்ந்ததையும் இயக்குனர் விக்னேஷ் பிரபு நினைவு கூர்ந்தார். இந்தியர் நடன திருவிழா போல பல்வேறு கலை நிகழ்ச்சிகளையும் நடத்தும் எண்ணம் தமக்கு இருப்பதாக குறிப்பிட்ட அவர், மக்களின் ஆதரவு இருக்கும் நிலையில் மலேசியா முழுவதும் இது மாதிரியான கலை நிகழ்ச்சிகளை நடத்தி உள்ளூர் கலைஞர்களை ஒருங்கிணைக்கும் செயலை தாம் தொடர்ந்து செய்வேன் என ஏற்பாட்டுக்குழு தலைவருமான விக்னேஷ் பிரபு உறுதியளித்தார். தலைநகர் கோலாலம்பூரில் சட்டவிரோதமாக மோட்டார் பந்தயத்தில் ஈடுபட்ட 32 வாலிபர்களை கோலாலம்பூர் போக்குவரத்து குற்ற தடுப்பு பிரிவினர் சுற்றி வளைத்து கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட அனைவரும் 15 முதல் 25 வயதுக்கு உட்பட்டவர்கள் என முதல்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்ட அனைவரும் முன்னமே ஓரிரு முறை சட்டவிரோத மோட்டார் சைக்கிள் பந்தயத்தில் ஈடுபட்டு கைது செய்யப்பட்டதாகவும் அபராதங்கள் பெற்றும் மீண்டும் அதிகாலைகளில் பந்தயத்தில் ஈடுபட்டதை அறிந்த காவல்துறையினர் அவர்களை கைது செய்து அதிகாலை விசாரணைக்கு பின் அனைவரையும் கோலாலம்பூரில் உள்ள அன் நஸாஹா மசூதியில் உறுதிமொழி எடுக்க வைத்தனர். உறுதிமொழி எடுத்த பின்னரும் அவர்களுக்கு 157 சம்மன்கள் வழங்கப்பட்டதாகவும் மறுநாள் காலை அவர்களின் பெற்றோர்கள் காவல்துறை ஆணையத்திற்கு வந்து மீட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்கோத்தா வாக்காளர்களின் முடிவை திறந்த மனதுடன் ஏற்றுக்கொண்டு கட்சியின் செயல்திறனை மேம்படுத்த உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பரிகாத்தா நேஷனல் தலைவர் தன்ஸ்ரீ முகைதீன் யாசின் தெரிவித்துள்ளார். பெர்சாத்து தலைவரான முகைதீன் யாசின் இன்று தனது முகநூலில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வெற்றியை அடைய பரிகாத்தான் மற்றும் பெர்சாத்து மீண்டும் எழுச்சி பெறும் என்று பதிவிட்டுள்ளார். பரிகாத்தா நேஷனல் வேட்பாளரான முகமது ஹைசான் ஜஃபாருக்கு வாக்களித்த வாக்காளர்களுக்கு நன்றியை தெரிவித்த அவர், ஜனநாயகத்தின் உணர்வுக்கு ஏற்ப மக்கோத்தா வாக்காளர்களின் தேர்வை பரிகாத்தா நேஷனல் மதிக்கிறது என்று தெரிவித்துள்ளார். இந்த இடைத்தேர்தலில் பரிகாத்தா நேஷனல் வேட்பாளர் தோல்வி அடைந்தது தொடர்ந்து போராடுவதற்கான தங்களின் உற்சாகத்தை குறைக்காது என்று தாம் நம்புவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நண்பர்களுடன் ஏரியில் குளித்துக் கொண்டிருந்த 14 வயது மாணவர் நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தார். கோத்தகினபாலுவின் திபோபான் இடைநிலைப் பள்ளியில் பயிலும் 19 மாணவர்கள் விடுமுறைக்காக ஏரியில் சென்று குளித்துக் கொண்டிருக்கும் போது இருவர் மட்டும் திடீரென மூழ்கியதாகவும் அதில் அடே இஸ்கண்டார் எனும் 14 வயது மாணவன் காப்பாற்றப்பட்டதாகவும் அஸ்வி டேனியல் எனும் மற்றொரு 14 வயது மாணவன் சுமார் 3 மணி நேர தேடுதலுக்கு பிறகு சடலமாக மீட்கப்பட்டதாகவும் சபா மாநில மீட்புப் படை உதவி ஆணையர் ரிக்கி மோகாங் சிங் ரம்டே தெரிவித்தார்.
சம்பந்தப்பட்ட ஏரி தடை செய்யப்பட்ட பகுதியில் இருப்பதாகவும் பொதுமக்கள் நுழையாமல் இருக்க இரும்பு கம்பிகள் போடப்பட்டாலும் 19 மாணவர்களும் தடையை மீறி ஏரியில் குளித்ததாக முதல்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. குளோபல் ஈக்வான் சர்வீசஸ் அட் பிசினஸ் ஹோல்டிங்ஸ் நிறுவனத்திற்கு பணம் திரட்டியவர் உட்பட 2 நபர்களின் காவலை ஷா ஆலம் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் இன்று நீடித்தது. 50 வயதுக்கு மேற்பட்ட இருவரின் விளக்கமறியல் காலம் முடிவடைந்ததை அடுத்து 5 நாட்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். கடந்த வாரம் கைது செய்யப்பட்டதைத் தொடர்ந்து 2 நபர்களும் முன்னதாக செப்டம்பர் 23ஆம் தேதி முதல் 7 நாட்கள் காவலில் வைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. மக்கோத்தா சட்டமன்ற இடைத்தேர்தலில் பரிசான் நேசனலின் உறுதியான வெற்றி நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு முன்னுரிமை அளிக்கும் வாய்ப்பை ஒற்றுமை அரசுக்கு வழங்க வேண்டும் என்ற மக்களின் விருப்பத்தை குறிக்கிறது என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். பரிசான் வேட்பாளர் சையத் ஹுசைன் சையத் அப்துல்லாவின் அமோக பெரும்பான்மையான 20,648 வாக்குகள் முன் எதிர்பார்த்ததை விட அதிகம் என்று அவர் கூறினார். ஒற்றுமை அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் பரிசான் நேசனல் 20,000 வாக்குகளுக்கு மேல் வெற்றி பெறுவார் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. அங்குள்ள வாக்காளர்கள் மலாய்க்காரர்கள், சீனர்கள் மற்றும் இந்தியர்கள் ஒற்றுமை அரசாங்கத்திற்கு பொருளாதாரத்தில் கவனம் செலுத்துவதற்கும் நாட்டின் மற்றும் அதன் மக்களின் நிலையை உயர்த்துவதற்கும் ஒரு வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்ற பார்வையை கொண்டிருப்பதற்கு இது ஒரு அறிகுறி என்று தாம் நம்புவதாக பிரதமர் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.